ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி ட்ரேடர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து எந்த டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து லாங் டேர்ம் அப்படின்றப்ப நம்ம வந்து என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். அதே வந்து நம்ம வந்து 2-3 வீக்ஸ் இல்லை 1 மந்த் ஹோல்டிங் அப்படின்னா நம்ம வந்து 1 ஹவர் சூஸ் பண்ணிக்கணும். அதே நம்ம இன்ட்ராடே அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஸோ இப்போ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத ஷ்ரிங்க் பண்ணி பாருங்க. ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ இப்படி ஷ்ரிங்க் பண்ணுறப்ப ஸோ நமக்கு வந்து மோஸ்ட்டாக சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து நமக்கு வந்து மோஸ்ட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கா பாருங்க. ஸோ இங்கே வரப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக பாருங்க எங்கேருந்து இவ்வளோ தூரம் லாங் போயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ 2020ல இதோட ப்ரைஸ் வந்து 51 சப்போர்ட்டுக்கு வரப்ப எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி வாங்குறப்ப ஸோ இங்க வந்து இதோடைய இங்க குட்டி ஹேமர் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வந்து ஹேமர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த க்ளோஸ் வந்து கீழ போய் க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணவே இல்ல. ஸோ இந்த இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ண பிறகு அடுத்த ட்ரேட எடுங்க. ஸோ எடுக்கிறப்ப இதோடைய க்ளோசிங் கேண்டில் வந்து கீழ க்ளோஸ் பண்ணியிருந்தா செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது திரும்பி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இத தாண்டி கீழ போய் க்ளோஸ் வச்சிருக்கும். இல்ல. அப்ப இதுக்குள்ளயே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரப்போ ஒரு என்ட்ரி எடுங்க. ஸோ என்ட்ரி எடுத்தோனே அடுத்த லோ வந்து கீழ வரவே இல்ல. அதுக்கு அடுத்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருந்து வரப்ப ஒரு ஹை. இங்க இருந்து வரப்ப இந்த சப்போர்ட்டுக்கே அவங்க வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹையர் பண்றப்ப இந்த லோக்கு கூட அவங்க வராம இங்க இருந்து திரும்பி ஹையர் ஹை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இங்க இருந்து இப்படி போறப்ப இங்க வந்து ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணா நமக்கு தெரியும் அது வந்து லோ ட்ரெண்ட். அப்ப அந்த லோ வந்து எது வரைக்கும் வந்திருக்கு? எங்கருந்து அந்த எம் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ இந்த ₹86 இருந்து தான் அந்த எம் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால அது எம் பேட்டர்ன் வந்து திரும்பி என்ன பண்ணியிருக்கு? அந்த ₹86க்கே அவங்க வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆன ட்ரெண்ட் வந்து அவங்க பிரேக் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆன ஹையர் ஹைய வந்து அவங்க பிரேக் பண்ணல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்க இருந்து இப்படியே சைட் வேவ்ஸா ஃபார்ம் ஆகி எப்ப அந்த மாரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, 21ல ஃபார்ம் ஆகி 22க்கு திரும்பி அதே சப்போர்ட்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகி ஸோ இது எப்படி இந்த பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்றத பாருங்க. இந்த இடமே இங்க வந்து திரும்பி சப்போர்ட்ல வந்து டச் ஆகாம இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டயே அவங்க வந்து கன்சால்டேஷன்ஸ் நடக்குது. நடந்து இங்க இருந்தே ஒரு பிரேக் அவுட் பண்றாங்க. ஸோ அதுல இருந்தே எப்பன்னா 2023ல ஸோ 2023ல பிரேக் அவுட் பண்ணி அதுல இருந்தே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ இங்க ஒரு ஹை, அடுத்தது இங்க ஒரு ஹை, நெக்ஸ்ட் இங்க ஒரு ஹை. திரும்பி போறப்ப இந்த ஹைய அவங்களால பிரேக் பண்ண முடியல. ஸோ அங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப லோவர் லோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லோவர் லோ பண்ணிட்டு இருக்கப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும்? 174. 174 வரப்ப ஒரு என்ட்ரி. ஓகே. சப்போஸ்
அத தாண்டி அதோட க்ளோசிங் கேண்டில் வந்து கீழ வச்சிருக்கு அப்டின்னா, நீங்க அப் டூ 164 174, 164 இதுவரைக்குமே வந்து நீங்க வந்து வரப்ப ட்ரேடா எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இத தாண்டி க்ளோசிங் வச்சிருச்சுன்னா, இன் பிட்வீன்ல எங்கேயுமே எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து 125ல ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ 125ல ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, அடுத்தது இங்க பாருங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா எங்க ஆக்ட் ஆயிருக்கு 109. ஸோ அங்க இருந்து 109க்கு வந்தா ஒரு என்ட்ரி. ஸோ இதையும் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாங்க. அடுத்தது 86க்கு வந்தா ஒரு என்ட்ரி. ஓகே. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய என்ட்ரி அந்த சப்போர்ட்டுக்கு தான் 50 ரூபீஸ்க்கு வரப்ப என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா, இங்க இருந்து தான் சப்போர்ட் எல்லாமே ஆக்ட் ஆகி ஹையர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அத பிரேக் அவுட் நடந்து இவ்ளோ ஹை போயிருக்காங்க. ஸோ, அப்போட நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்கணும் அப்படின்றத பாருங்க. 164 டூ 174 வரப்போ ஒரு என்ட்ரி. அத தாண்டி கீழ க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது 125 வரப்போ ஒரு என்ட்ரி. அதுக்கு அடுத்தது 109. ஏன் 109னா இங்க பாருங்க, இங்க வந்து மோஸ்ட்டா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க டேக் பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து மோஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆனது 86. ஓகே. நெக்ஸ்ட்டு எங்கேருந்து இந்த பேட்டர்னே ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, 50 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, அப்ப 50 ரூபீஸ்க்கு வரப்ப பல்க்கா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ, அப்படி பல்க்கா என்ட்ரி எடுக்கிறப்ப, இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எங்க 100 ரூபீஸ்க்கு வரப்ப ரெசிஸ்டன்ஸ் எக்ஸிட் பண்ணலாம் ஹாஃபா. ஸோ, அங்கருந்து திரும்பி ஹோல்டிங் பண்றப்ப ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ, அதே வந்து நம்ம வந்து 1 மந்த் ஹோல்டிங் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ 1 மந்த் ஹோல்டிங் அப்படின்னா, நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ்ல நம்ம போட்ட கோட்ல கரெக்ட்டா ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகி, ஸோ இங்க வந்து குட்டி குட்டி ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து 1 ஹவர்ல வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அத பிரேக் அவுட் நடந்து அதுக்கு அடுத்தது கீழ லோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்க இருந்து நமக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நடந்தது. ஓகேவா? ஸோ இங்க இதுதான் வந்து 1 மந்த் ஹோல்டிங் அப்படின்றதுலாம் வந்து இந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மாரி வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இத பாருங்க. இப்ப கேப் அப் ஆயிருக்கு. ஸோ கேப் அப் ஆகி இங்கருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குரூப்ல வந்து ஒரே ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ப்ரீவியஸா. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸா இங்க இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து இந்த வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்து, அதுலருந்து ஒரு ஃபெயில்டு லோ பண்ணி இப்ப லோவர் லோ பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ன பார்த்தோம் அப்டின்னா, டவுன் ட்ரெண்ட் பார்த்துருக்கோம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் அப்டின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதனால ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து இப்போதைக்கு எதுவுமே வந்து ஹோல்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து வெயிட் பண்ணி அந்த சப்போர்ட்லாம் எங்கெங்க அந்த சப்போர்ட் வருதோ, அந்த பிளேஸ்ல என்ட்ரி எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க.
இப்போ கரண்ட்டா வந்து ₹194க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது 174 வரப்ப ஒரு ட்ரேட் எடுக்கலாம். 174 டூ 164 வரப்ப. சப்போஸ் அத தாண்டி கீழ க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நம்ம வந்து 125ல ஸ்ட்ராங்கா எடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னாலும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. பாய்.